ஹலோ ஃபேமிலி, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற டாப்பிக்கில் இருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் டைம் கேட்ட அதே இதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் ஷீப் பார்த்தோம், மீன்ஸ் த குட் ஷெப்பர்டை பற்றி பார்த்தோம், த குட் உமன் பற்றி பார்க்க போகிறோம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாக இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரியையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம லாஸ்ட் ஷீப் அண்ட் த குட் ஷெப்பர்ட் பார்த்தோம். இங்க லாஸ்ட் காயின் அண்ட் த குட் விமென், இதை பத்தி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் ஷீப் கூட அது ஓடுது, திருப்பி எடுக்க முடியாத தொலைவுக்கு அது ஓடிக்கொண்டிருக்கிறது, மெய்ப்பெண் தேடி போறாரு. பட் இதுல லாஸ்ட் காயின் வந்து அது மிஸ்ட் பை த கேர்ள், அந்த அந்த பெண்ணிடத்துல இருந்து அது மிஸ் ஆகுறது, நழுவி விழுகிறது. நான் எப்படி சொல்றேன், நழுவி விழுகிறது, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுது. நம்ம லைஃப்ல நிறைய டைம் ஆண்டவர் நம்மளை கையில ஏந்தி இருக்கும் போதும், ஆண்டவர் நம்மை அவருடைய கரத்துக்குள்ள வைத்திருக்கும் போதும், நம்ம நிறைய சூழ்நிலைமையில அவரை விட்டு நழுவி போகும். நான் என் கூட இருக்கிற பசங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் வலைய போடும் போதே பத்திரமா கரைக்கு வந்துருங்க, தூண்டில் போட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. அது எதை காமிக்குதுன்னா, அவரோட அன்பு, அவருடைய நேசத்தை தான் காமிக்கிறது. 9 காயின் இருக்குல்ல, என்ன பிரச்சனை? 9 காயின் இருக்கு, போதாதா? இல்லை சார், எனக்கு அந்த ஒரு காயின் வேணும். நம்ம ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய நேசத்தை நம்ம யாராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. சில பேர் சொல்றாங்கல்ல, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை நீ இதை பண்ணனா உன்னை இதை பண்ணிடுவாரு, ஆண்டவர் நீ இப்படி இருந்தானா உனக்கு எதிர்மறை ஆயிடுவாரு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டு, என்ன தெரியுமா? அப்படி பேசுறவங்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும், ஆண்டவர் நிறைய இடத்துல அவர்களை நேசித்து அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை சீர்படுத்தினபடினால் மாத்திரம்தான் அவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவர் கேர் பண்றதுனால தான் நாம் எல்லாரும் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் பாதுகாப்பா இருக்கிறோம், நாம் சுகமா இருக்கிறோம். அவர் நம்மளை டேக் கேர் பண்ணதுனால தான், அவர் நம்மை கையில ஏந்தி இருக்கிறதுனால தான் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும், எத்தனை முறை நம்ம எதிர்மறையான காரியங்களை யோசிச்சாலும், இன்னைக்கும் நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் நம்ம மேல கன்சர்னா இருக்கார். இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் அஸ். ரொம்ப அவருக்கு நாம் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாது. He loves us. அவர் நம்மளை அவ்வளவாய் நேசிக்கிறார். பைபிள் சொல்லுதுல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாய் உலகத்தில், சார், உங்களே என்னையும் மீட்டெடுக்கிறதுக்கு, உங்களை என்னையும் மறுபடியும் அந்த கிங்டம்குள்ள சேர்க்கறதுக்கு, உங்களை என்னையும் மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்கு அவர் எடுத்த ரிஸ்க் என்ன தெரியுமா? அவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? அவரையே கொடுத்தாரு. நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றோம் இல்ல, ஏதாவது ஒரு குழந்தை சாவணும்னு பிறக்குமா சார்? என் டெஸ்டினியே சாவுறது தான் ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குமா?
எல்லா குழந்தையும் நான் நல்லா வாழணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா வேலை செய்யணும், நல்லா பெரிய இடத்துல இருக்கணும், நான் நல்லா எல்லாத்தையும் வாங்கணும், அப்படி தானே சார் பிறக்கும். ஆனால் ஒரு குழந்தை மரிக்கிறதற்காகவே, உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களை என்னைய மீட்டெடுப்பதற்காகவே, அது மறிச்சாதான் நம்ம மீட்டெடுக்கப்பட முடியும் என்ற சூழ்நிலையில் ஒரு குழந்தை பிறந்தது. He gave us everything. பைபிள்ல தான் சொல்றது, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவர் உங்க மேலேயும் என் மேலேயும் வச்ச வேல்யூ நம்மளால சொல்லவே முடியாது சார். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப் கூடயும் அவரோட லவ்வை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் தெரியுமா? நாம் துளைந்து போன எல்லா இடங்களிலும் அவர் விளக்கை கொளுத்தி நம்மை தேடி இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் காணாமலே போயிருக்கோம். அவர் மட்டும் தேடி கண்டுபிடிச்சதுன்னா இன்னைக்கு நிறைய பேர் உயிரோடே இருந்திருக்க மாட்டோம். அவர் மட்டும் நம்மளை திருப்பி மீட்டெடுத்தலைன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜீவனோடு நின்று இருக்கவே மாட்டோம். ஆனா அவர் எல்லா தொலைந்த நிலைமையிலையும் எத்தனை முறை தொலைந்து போயிருக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை முறை அவருடைய கையை நழுவிட்டு நம்ம போயிருக்கிறோம், எத்தனையோ முறை அவருடைய கையை உதறி விட்டுட்டு நம்ம போயிருக்கிறோம். ஆனா அவர் நம்மளை விடவே இல்லை சார். ஒரு முறை கூட அவர் நம்மளை விடவே இல்லை. பின்னாடியே துரத்தி நீ எனக்கு வேணும். அவர் நம்மோட பண்ணின அந்த ஒரு உடன்படிக்கை, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னா விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னா கைவிட மாட்டேன், நோ மேட்டர் வாட். பெற்ற தாய் தகப்பன் கூட ஸ்கூல்ஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, சார் அவன் மூஞ்ச மட்டும் விட்டுருங்க, மற்றதை என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் சார், நம்ம எத்தனையோ முறை விழுந்திருந்தாலும், எத்தனையோ முறை கை நழுவி போயிருந்தாலும், அவர் யாருக்கிட்டையும் உங்களே என்னையும் விட்டு கொடுக்கவே இல்லை. யாரையும் நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்கு அவர் இதுவரைக்கும் விட்டதே இல்லை. He never judges you. உலக மனுஷன் நீங்க பண்ற காரியத்துக்கு உங்களை ஜட்ஜ் பண்றான்ல, அந்த மாதிரி ஆண்டவர் பண்றது கிடையாது சார். He cares for you. He search for you. விளக்கை கொளுத்தி வீடு முழுக்க நீங்க கிடைக்கிற வரைக்கும், எங்க இருக்கோ, இது எங்க போயிருக்கோ, இது என்னுடையதாச்சேன்னு சொல்லி அவர் மீண்டும் 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 உங்களை தேடி தான் கையில தூக்கி இருக்கிறார். His love is endless. அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. இன்னொன்னு நம்ம யோசிக்கிறது என்னன்னா, மனுஷனோட ஃபீலிங்ஸ் மாதிரி அவரோட லவ் ஃபீலிங்ஸ். நோ சார். நீங்களும் நானும் தாயின் கற்பத்தில் இருக்கிற போதே, நீங்களும் நானும் நம்ம அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே He died for you and me. நீங்களும் நானும் நம்ம சந்ததியே இந்த உலகத்துல வரல சார். அப்பவே உங்களுக்காக எனக்காக கேர் பண்ணார். நீங்களும் நானும் நல்லா வாழணும்னு அவர் கேர் பண்ணார். He loved us. அவர் நம்மளை தேடி வந்தார், நம்மளை தூக்கி எடுத்தார், உலகத்துக்கு இப்ப காமிக்கிறார். தொலைஞ்சு போச்சுடா, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது என்னோட வெளிக்காசு. அயலகத்தாரை கூப்பிட்டு உலகத்துக்கு காமிக்கிறாரே, திஸ் இஸ் மை பிராண்ட், இது என் பிள்ளை, இது என் மகன், இது என் மகள். He rejoices over you and me. அவங்கள பார்த்து சொல்றேன், இது வரைக்கும் நீங்க அந்த கான்சியஸ்ல உலகம் ஜட்ஜ் பண்ற மாதிரி அவரை என்ன ஜட்ஜ் பண்ணிடுவார் இருந்தீங்கன்னா, சார் ஐ எம் ரியலி சாரி. நீங்க அவரை புரிஞ்சுக்கிட்டவே இல்லை. He still cares for you. He loves you so much. என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, just wait for his hand. அவருடைய கைக்காக காத்துருங்க. ஆண்டவரே என்னை தூக்கிருங்க, ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லிடுங்க. அவர் கையில எடுத்து உங்களை வணைய ஆரம்பிச்சாருன்னா, உங்களை தூக்கி கைக்குள்ள வச்சாருன்னா, சார் எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது.
எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசோ உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷ வார்த்தைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேடி கண்டுபிடிச்சு உங்களை செலிப்ரேட் பண்றாரு சார், செலிப்ரேட் பண்றாரு. ஒருவேளை இத்தனை வருஷ காலங்கள் நான் நிறைய கை நழுவி போயிட்டேன் பாஸ்டர், ஆண்டவர்கிட்ட நிறைய வாட்டி நான் தூரம் போயிட்டேன். ப்ராப்ளம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே, நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கிறோம். ஒரே அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் பிறந்தது உங்களையும் என்னையும் வாழ வைப்பதற்காக, அவர் மரித்தது உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பதற்காக. அவரோட ஒரே டெஸ்டினி அதுதான். நோ மேட்டர் வாட், என் பிள்ளையை நான் உயிர்ப்பிக்கணும், என் பிள்ளையை நான் மன்னித்து அவனை நீதிமானாக்கி அவனை பரலோகத்தில் சேர்க்கணும். அவனை இந்த உலகத்தில் வாழும் போது ராஜரீகமாக வாழணும். தொலைந்து போனவனா வாழக்கூடாது, உடைக்கப்பட்டவனா வாழக்கூடாது, உடஞ்சி போனவனா வாழக்கூடாது, ஜட்ஜ்மெண்டலோட வாழக்கூடாது, கில்ட்டோட வாழக்கூடாது. ரத்தத்தால் கழுவப்பட்டவனாய் நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் வாழ வேண்டும் என்பதுதான் என் இயேசுவோட ஒரு பெரிய டெஸ்டினி. அவர் அதை செய்து முடித்தார். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. I pray for you. இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை ரொம்ப புரோக்கனஸில் திருப்பி அவர்கிட்ட வரத்துக்கு பயத்தோட நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த அந்த இருதயத்தை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் விழுந்து விழுந்து போகிறேன் பாஸ்டர், நான் தவறி தவறி போகிறேன், எனக்கே திருப்பி அவர்கிட்ட போகிறது கில்ட்டாக இருக்குன்னு எத்தனையோ பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறது, அவருடைய கண்ணீர் ஈரமாகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளை மறுபடியும் உம்முடையிலே சேர்க்கிறதற்கான பலனை நீங்க தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய கைக்குள்ளே ஆண்டவரே மறுபடியும் நழுவி போகாதபடிக்கு, ஆண்டவரே மறுபடியும் பிசாசோட ஆண்டவரே வலைக்குள்ள இல்ல பிசாசோட தந்திரத்துக்குள்ள வலுவாதபடிக்கு நீங்க பிள்ளைகளை உடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க தந்திருக்கிறீங்க. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பிள்ளைகள் உடையவர்களாய் அப்பா பிதாவே என்று உங்களை அழைத்து ஆண்டவரே நழுவுகிற நேரத்தில் எல்லாம் விழுகிற நேரத்தில் எல்லாம் நீர் துணையாய் நிற்கிறீன்ற தைரியத்தோட பிள்ளைகள் தொடர்ந்து செல்லட்டும். உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. You are blessed.